ஹாய் கைஸ், இஸ்ரோ இன்னைக்கு லான்ச் பண்ண EOS-09 சேட்டலைட் என்ன ஆச்சு, வாட் ப்ராப்ளம்ஸ் டிட் இட் ஃபேஸ் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி May 18 மார்னிங் 5:59 AM ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து இந்த மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர் 22 hours ஆஃப் கவுண்ட் டவுன். ஓகே, இப்போ இதோட பர்பஸ் என்ன? எவ்ரி சேட்டலைட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ். ஸோ இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் கேப்சர் பண்ணுறது. எங்கெங்கன்னு பார்த்தோம்னா, ஃபாரஸ்ட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு, ஃபார்மிங், அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு, அண்ட் நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என்ன? இப்போ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் வருதுன்னா சடனாக வராது. இது ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்கும். இப்போ ரொம்ப வெள்ளம் மழை வருதுன்னா அது ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ நம்ம முன்கூட்டியே ப்ரிகாஷன் மெஷர்ஸ்லாம் எடுத்து வச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஜியாலஜிக்கல் ஸ்டடி பண்ணுறவங்களாம் இது இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மெயின்லி ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி பர்பஸ். இப்போ பார்டர்ஸ்லாம் இந்த மாதிரி நல்ல ஹை ரெசல்யூஷன் இமேஜஸ் கிடச்சிதுன்னா இன்னுமே இந்த கிராஸ் பார்டர் ஆக்டிவிட்டீஸை வந்து தடுக்க முடியும். ஸோ தான் டிஃபென்ஸ்க்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இப்போது நடத்தப்பட்ட ஆப்ரேஷன் சிந்தூரில் கூட இந்த சேட்டலைட் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சேட்டலைட்டை காட்டுற இமேஜஸை வச்சு தான் நமக்கு டார்கெட்டை கரெக்டாக அக்யூரேட்டாக அடித்ததாக இருக்கட்டும், இவங்க பிளான் பண்ணுறதே இதை வச்சு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ தட் இன்னும் நமக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்க்கும் இது வந்து நல்லா வித்ஸ்டாண்ட் பண்ணும். இன்னும் நல்ல வெதர், இப்போது ரொம்ப மழை பெஞ்சு ரொம்ப ப்ரீஸியாக இருந்தால் கூட இது வந்து நல்ல இமேஜஸ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு இதை பற்றி நம்ம இஸ்ரோ சீஃப் வி நாராயணன் சார்கிட்ட வந்து கொஷின் பண்ணியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இதில் மொத்தமாக 4 ஸ்டேஜஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டேஜுமே வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சூப்பராக நடந்துச்சு. ஸோ அதனால தான் வி ஆர் வெரி கான்ஃபிடென்ட். ஆனால் 3rd ஸ்டேஜில் ஒரு டெக்னிக்கல் எரர் ஆயிருக்குது. ஸோ என்ன டெக்னிக்கல் எரர்னா, இந்த 3rd ஸ்டேஜ் வந்து ஒரு சாலிட் மோடா சிஸ்டம் அண்ட் ரேடார்ஸ் வந்து இருக்கும். ஸோ அங்கே தான் இந்த ஒரு ப்ராப்ளம் ஆகிருக்குது. அந்த ப்ராப்ளம் என்னென்னு நாங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டீமை வச்சு நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்ருக்குறோம். ஒன்ஸ் ஸ்டடி முடிஞ்சோடனே வில் கம் பேக் அட் த ஏர்லியஸ்ட். நாங்கள் வந்து சீக்கிரமாகவே இது கம் பேக் கொடுத்துருவோம், ஸ்டடி பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இட்ஸ் வெல் அண்ட் குட். எவ்ரிதிங் இஸ் அ லேர்னிங் பர்பஸ். இது வந்து உடனே ஃபெயில்டு அப்படி இப்படின்லாம் கேப்ஷன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இட்ஸ் நாட் ஃபெயில்டு, அன்அக்கம்ப்ளிஷ்டு. திரும்ப we know how ISRO is capable of, soon we will get back அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இது. ஓகே, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் இன்னும் இதை பற்றி டெக்னிக்கல் எரர்ஸ் என்னென்னன்றதை ரொம்ப டெக்னிக்கலி ஆன்சர்ஸ் ஏதாவது நமக்கு கிடச்சதுன்னா ஐ வில் ஷேர் வித் யூ கைஸ். ஸ்டே டியூன். பை. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் பாய்ஸ்.